வேதனையிலேயே செத்துருவா அபிராமி. அண்ணி, அண்ணி என்ன அண்ணி? அது உங்க இஷ்டம். அண்ணி, அண்ணி, சிவகாமி அக்கா. மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி அக்கா என்னக்கா? வீட்டுக்கு வர தேடி வந்தியா? என்ன விஷயம்? நம்ம கல்யாணத்தை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கடி. என்னக்கா நம்ம கல்யாணத்தையா? ஆமாண்டி. ஏக்கா என்னாச்சு? அந்த கிரகத்தை ஏண்டி கேக்குற? அக்கா அழுவத நிறுத்துக்கா, என்னன்னு விவரமா சொல்லுக்கா. உலகத்திலே இல்லாத அழகி இந்த அபிராமி தான் நினைச்சு அவ பின்னாடியே சுத்தி இருக்கா கல்யாணம். எதையாவது கைய பிடிச்சு கெஞ்சிருப்பான் போல இருக்கு. அந்த நேரம் அங்க வந்த போலீஸ் இவன் ஏதோ அந்த பொண்ணு கிட்ட தகராறு பண்றதா நினைச்சுக்கிட்டு இழுத்துட்டு போயிட்டாங்கடி. அடப்பாவமே, இந்த கல்யாணத்துக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அவதான் இவனை வேண்டான்னு அந்த கல்யாண மண்டபத்துல தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டால, அப்புறம் எதுக்கு அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கான்? அதாண்டி எனக்கு ஒண்ணுமே புரியல மீனாட்சி. அந்த சிரிக்கி என்ன மாய மந்திரம் போட்டாலோ உரிய சுத்தி வர பூனை மாதிரி அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காண்டி. நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாண்டி. சரிக்கா அதெல்லாம் விடு. போலீஸ் நம்ம கல்யாணத்தை புடிச்சிட்டு போனப்ப அபிராமி பார்த்து சும்மாவா இருந்தா? போய் தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. எது தடுக்கிறதா? அவளா? அந்த படுபாவி போலீஸ் கிட்ட என்ன சொல்லிருக்கா தெரியுமா? நம்ம கல்யாணத்தை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிருக்கா. திமிரு பிடிச்சோ, திமிரு பிடிச்சோ. அகம்பாவம் பிடிச்சவன், அதனாலதான் அப்படி சொல்லிருக்கான். ஆமா, நீ போய் ஸ்டேஷன்ல பாத்தியாக்கா? போய் பார்த்தேன்டி. அவங்க கிட்ட கதறி அழுத. அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கூட ரொம்ப கெஞ்சினேன். ஆனா அதுக்கு அவங்க அந்த அபிராமி வந்து சொன்னாதான் நாங்க விடுவோன்னு முடிவா சொல்லிட்டாங்க. சரி, நேர போய் அவளை பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா என்ன திமிரா பேசினா தெரியுமாடி? என்னால வர முடியாது, உங்களால முடிஞ்சா ஏதாவது வக்கீல வச்சு உங்க பையனை வெளியில எடுத்துக்கோங்கன்னு என் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறாடி. அதான் யாராவது வக்கீல் உனக்கு தெரியுமா பார்க்கலாம் தான் தேடி வந்தேன். ஐயோ என்னக்கா நீ எல்லா விஷயத்திலும் விவரமா இருப்ப, இப்படி வீடு தேடி போய் அவமானப்பட்டு வந்து நிக்கிறியே. முதலே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நம்ம கவுன்சிலர்கிட்ட சொல்லிருப்பேன். அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணியிருந்தா அவருக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கு, உடனே நம்ம கல்யாணத்தை வெளியே விட்டுருப்பாங்க. மீனாட்சி, மீனாட்சி, என் புள்ள மேல கேஸ் போடுறதுக்குள்ள உடனே நீ இந்த கவுன்சிலர் கிட்ட பேசிடி, அவரை போய் பார்க்கலாண்டி. சரி சரிக்கா, நீ முதல்ல பதறாம இரு. நான் முதல்ல போன் பண்ணி அவர் எங்க இருக்காருன்னு கேக்குறேன். நம்ம அங்க போய் அவரை பார்த்து விவரத்தை சொல்லுவோம். மிச்சதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு, நீ கவலைப்படாதக்கா. சரி சரி, சீக்கிரமா போன போடு. அக்கா நீ அழுவறத நிறுத்துக்கா, நான் போன் பண்ணி கேக்குறேன். உன் பையன் ரிலீஸ் ஆகி வந்துருவான், அது என் பொறுப்பு. சரியா? இரு. அண்ணே, அண்ணி தான் உன்னை வெளியே எடுத்தாங்கங்கறத அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன்? வேண்டாம் அண்ணே, அண்ணி மேல அம்மாவுக்கு பயங்கர கோவம் இருக்கு. அக்கா, அதுக்குன்னு அம்மா கிட்ட சொல்லாம இருந்துட முடியுமா? சொல்லாம இருக்கிறது தான் நல்லது, இல்லன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்புறம் அண்ணனை எப்படி கூட்டிட்டு வந்தீங்கன்னு அம்மா கிட்ட என்னக்கா சொல்றது? நான் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன். நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமாசாமி மட்டும் போடுங்க, வேற ஏதாவது சொல்லி குழப்பிடாதீங்க. அம்மாவை நான் எப்படியாவது நம்ப வைக்கிறேன், அது என்னோட பொறுப்பு. வா.
கல்யாணம் உன்னை விட்டுட்டாங்களாப்பா. உனக்காக தான்டா நானும் மீனாட்சி அந்த கவுன்சிலரை பார்த்து பேசலான்னு கிளம்பிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. உன்னை எப்படி அவங்க விட்டாங்க? அம்மா அது அம்மா நான் சொல்றேன். அம்மா நான் சொல்றேன். நாங்க 3 பேரும் போய் கெஞ்சினோமா, அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. என்னடி சொல்ற? நேத்திக்கு போய் நான் அவ்வளவு தூரம் கெஞ்சிருக்கேன். அந்த பொண்ணை வந்து சொல்லுங்க, அப்பதான் விடுவோன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எப்படி விட்டாங்க? நாங்க 3 பேரும் போய் அண்ணன் சொல்றதுதான் உண்மைன்னு சொன்னோம். அவர் நம்பல. அதுக்கப்புறம் சந்தேகம் இருந்தா கல்யாண மண்டபத்துக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு சொன்னப்போ அவரே மண்டபத்துக்கு ஃபோன் பண்ணி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம நல்ல நேரம் அங்க வந்திருந்த ஒரு போலீஸ்காரர் கல்யாணத்துக்கும் வந்திருந்தாராம். அவர் சொன்னாரு, இந்த தம்பி மேல எந்த தப்பும் இல்ல, நல்ல தம்பின்னாரு. அதுக்கப்புறம் நம்பி அண்ணனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னடி? ஆமாமா. எப்படியோட கல்யாணம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுடா. எப்படியோ இந்த பிரச்சனை நல்லபடியா முடிஞ்சு போச்சு. இனிமே அந்த அபிராமியோட சகவாசமே நமக்கு வேணாண்டா. ஆமாண்டா கல்யாணம், இனிமேலாவது எச்சரிக்கையா இருந்துக்கடா. ஒன்ன போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துட்டாளடா, வீட பிடிச்சவா. அவளால பிரச்சனை எப்படி எல்லாம் வருது பாரு. நேத்திக்கு நான் போய் அவளை அவ்வளவு தூரம் கூப்பிட்டுருக்கேன், என் கூட ஸ்டேஷனுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாடா. ஆனா உன் கூட பிறந்த பிறப்ப பாத்தியாடா, உனக்காக ஸ்டேஷன்ல போராடி உன்னை கூட்டிட்டு வந்திருக்காளுங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருடா. இனிமேலாவது அந்த சனியம் பிடிச்சவளை நினைக்காம உன் கூட பிறந்த தங்கச்சிங்களுக்காக வாழுடா. அம்மா, அட என்னம்மா நீ? அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். வந்த உடனே வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. நீ வாண்ண, உள்ள போலாம் வா. சரி ஜாக்கிரதை. இந்த அடியே சாவி ஒண்ணு மாடத்துல வச்சிருக்கேன், கதை திறந்துக்கங்க. மீனாட்சி, என்ன செய்யறதுன்னு தெரியாமையே தவிச்சுக்கிட்டு இருந்தேன்டி. நல்ல நேரத்துக்கு உதவி பண்ண வந்தடி, ரொம்ப நன்றி. என்னக்கா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க? முதல்ல உன் புள்ள வந்திருக்கான், அவனை போய் கவனி. எனக்கு ரேஷன் கடையில் ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு அப்புறமா வரேன். வரேன்க்கா. இந்தாங்க காஃபி. அங்க வச்சிருமா, அப்புறம் சாப்பிடுறேன். சூடா இருக்குங்க, குடிச்சிருங்க. திருமல, வா சோமு. ஆமா திருமல, வா 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 வா. ஏதோ பழனி போறதா சொன்னீங்க, தரிசனம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? தெய்வீக தரிசனம், திவ்ய தரிசனம். எம்பெருமான் முருகனை ராஜ அலங்காரத்துல பாக்குறதுக்கு இந்த 2 கண்ணு போதாதுப்பா, இந்த 2 கையும் போதாதுப்பா. அவனை பார்க்கும்போது அப்படியே கையெடுத்து கும்பிட்டு அந்த தரிசனத்துல சொக்கி போனோம்ப்பா. இந்தா உனக்கு விபூதி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், பூசிக்க. திருமல, நீ சீக்கிரமே குணமாகணும்னு சொல்லி பழனி முருகன்ட்ட வேண்டி இருக்கம்பா. நம்பிக்கையோட பூசு. அப்ப நீ முருகா எல்லாரையும் காப்பாத்துப்பா. தங்கச்சி, நீயும் பூசிக்கோமா. தங்கச்சி, இந்தம்மா பழனி பஞ்சாமிரதம். சோமு, நீ வேண்டினபடியே நான் சீக்கிரம் குணமாகி சீக்கிரமா ஒரு வேலைக்கு போகணும்டா. வேலைக்கா? என்ன விளையாடுறியா? அபிராமி சொன்னதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? அவ சொல்லுவாடா, அதுக்காக நான் வேலைக்கு போகாம இருக்க முடியுமா? இப்ப என்ன கட்டாயம் வந்துருச்சு நீ வேலைக்கு போகணுங்கிற? ஏய், நிலைமை தெரியலையா உனக்கு? ஆம்பளை பசங்க 2 பேரும் தனியா போயிட்டாங்க, அபிராமி மட்டும்தான் இருக்கா. நாங்க வயிறார சாப்பிடணும்னா வருமானம் வேணுமே சோமு. இருந்த 15 பவுன்ல 10 பவுன் என் வைத்திய செலவுக்கே போயிடுச்சு. மீதி இருக்கிறதுல தான் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது கூட 2 மாசமோ 3 மாசமோ. அதுக்கப்புறம் என்னடா பண்றது? அதான் இப்பவே வேலைக்கு போயிடலான் இருக்கேன். டேய் திருமல, உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு, என்னால முடிஞ்சு உதவி செய்யறேன். ஆட போடா, உன் பொழப்பே கைக்கும் வாய்க்குமா தானடா இருக்கு. இதுல நீ எப்படிடா எனக்கு உதவுவ? பேசாம எனக்கு ஒரு வேலை தேடி கொடுறா, அது போதும்டா எனக்கு. டேய், இந்த வயசுல எந்த வேலையை தேடுறதுடா? ஏதாவது வாட்ச்மேன் வேலையாவது தேடி கொடுறா.
திருமல வயசானா வாட்ச்மேன் வேலைங்கிறதெல்லாம் அந்த காலம். இப்போ எல்லாம் 35 வயசு தாண்டிட்டாலே வேணான்றாங்க. அப்படின்னா இப்ப ஏதாவது ஜவுளி கடை பருப்பு கடைன்னு அதுல கணக்கு எழுதுற வேலை? அதுக்கெல்லாம் இப்போ கம்ப்யூட்டர் வந்துருச்சுடா. அப்போ என்ன மாதிரி வயசானவங்க வேலைக்கே போக முடியாதா? கடைசி வரைக்கும் மத்தவங்க கையை எதிர்பார்த்தே வாழணுமா? திருமல ஃபீல் பண்ணாத. எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு. தெரிஞ்ச இடமா பார்த்து உனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துறேன். அது ஏன் பொறுப்பு, போதுமா? அங்கிள் அங்கிள் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், ஏன் இப்படி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? அப்பாவை இப்படி என்கரேஜ் பண்றதே நீங்க தான். இல்லம்மா, நானும் எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன். திருமல கேட்கவே இல்ல. அதுக்கு பிறகுதாம்மா. வேண்டாம் அங்கிள், இனிமே அப்பா என்ன கேட்டாலும் என்ன கேட்காம எதுவும் செய்யாதீங்க, சரியா? சரிம்மா, சரி. திருமல, ஆ. அப்ப நான் வர்றேன்டா. ஆ. தங்கச்சி, அபிராமிக்கு பிரசாதம் கொடு. சரிண்ணே. வர்றேன்டா. வரம்மா, வரம்மா. இந்த என்னப்பா இது? நான் எவ்வளவு சொல்லியும் சின்ன பையன் மாதிரி வேலைக்கு போவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறீங்க. இல்லம்மா, வீட்லயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குதும்மா. அதான் நிறைய புக்ஸ் வாங்கி கொடுத்திருக்கேன்ல, அத படிங்க. அதுவும் இல்லனா அம்மாவை கூட்டிக்கிட்டு காலார நடந்து பக்கத்துல இருக்க கோயில் கொள்ளணும் போயிட்டு வாங்க. சாமி கும்பிட்ட மாதிரியும் இருக்கும், மனசுக்கும் நிம்மதி கிடைக்கும். எங்க மனசுக்கு நிம்மதி சாமி கிட்ட இல்லம்மா, உன்கிட்ட தான் இருக்கு. நீ சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எங்களுக்கு நிம்மதி. என்னம்மா நீ, அப்பாவுக்கு வேலை மேட்டர்னா உனக்கு கல்யாணம் மேட்டரா? இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ல. நீ சொல்லிட்ட, ஆனா அவங்க விட்டு சாபம் பலிச்சிருமோன்னு எனக்கு தாண்டி பயமா இருக்கு. தாலி அர்த்தவ சொல்ற கண்டிப்பா நடக்கும்னு அவங்க மண்ணை வாரி தூத்திட்டு போனது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குடி. அந்த வார்த்தை பலிச்சிடக்கூடாது. ஏம்மா பயப்படுற? அவங்க விட்டு சாபத்தினால என்ன கல்யாணம் வேண்டான்னு? இது நான் ஏற்கனவே எடுத்த முடிவுமா. இதையும் அதையும் போட்டு ஒன்னும் குழப்பிக்க வேண்டாம். இருந்தாலும் நீ சீக்கிரமே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறது தான் நல்லது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அது நடக்காதுமா. சோ இனிமே கல்யாண பேச்சே வேண்டாம். இல்லடி, நான் எதுக்கு சொல்றேன்னு. புரியுதுமா, அவங்க வார்த்தை பழிச்சிருமோன்னு பயப்படுற. நான் ஒன்னு சொல்லட்டா, மாசம் நல்ல மழை பெய்யணும்னு அவங்க வார்த்தை விட்டா மழை பெஞ்சிருமா? இல்ல பவர் கட்டே இல்லாம 24 மணி நேரமும் கரண்ட் இருக்கணும்னு அவங்க வார்த்தையை விட்டா அது நடந்துருமா? இல்ல அந்த மாதிரிதான் இதுவும். அதனால எதுக்கும் பயப்படாம எனக்கு ஒரு நல்ல காஃபி கொண்டு வா. அம்மாவுக்கு எப்பவுமே பயந்த மனசுதான்ப்பா. அவ பயத்தை தைரியமா வெளியே சொல்லிட்டா. என்னால அதுவும் முடியலையம்மா. என்னப்பா சொல்றீங்க? எனக்கும் அந்த பயம் இருக்குமா. இருந்தாலும் இதெல்லாம் ஏன் வந்துச்சு? அந்த அம்மா ஏன் இங்க வந்து சாப விடணும்? அப்படியெல்லாம் யோசிச்சா ஒரே ஒரு விஷயம்தான் தோணுது. நீ அந்த பையனை போலீஸ் பிடிச்சிட்டு போற அளவுக்கு விட்டுருக்க கூடாது. ஏதோ கோபத்துல அப்படி பண்ணிட்ட. அதுக்கப்புறமாவது அவரை ரிலீஸ் பண்ண சொல்லிருக்கலாமே. இப்ப அததான்ப்பா செஞ்சுட்டு வரேன். ஆமாப்பா, அவங்க அம்மா இங்க வந்து கத்துனதும் எக்கேடா போட்டும் தான் நினைச்சேன். ஆனா அவரோட தங்கச்சிங்க 3 பேரும் என்கிட்ட வந்து பண்பா கேட்டாங்க. அதை என்னால தட்ட முடியல. அதனால ஸ்டேஷனுக்கு போய் அவரை விட சொல்லிட்டேன். நல்ல காரியம் செஞ்சம்மா. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. கௌரி, வாங்கக்கா.
என்னக்கா திடீர்னு வந்திருக்கீங்க? உங்க வீட்டுக்கார் வந்துட்டாரா? இன்னும் வரலையேக்கா, ஏன் கேக்குறீங்க? இல்ல ஆபீஸ் இன்னும் முடியாமலா இருக்கும்? என்ன கௌரி யோசிக்கிற? ஆ, அது ஈவினிங்கே முடிஞ்சிட்டு இருக்கோம். அவரு வீட்டுக்கு தேவையான ஏதாவது வாங்குறதுக்கு போயிருப்பாரு. அதான் வரல. ஏன் லேட்டானா ஃபோன் பண்ணிலாம் சொல்ல மாட்டாரா? சொல்வாரே, இன்னைக்கு என்னமோ சொல்லல. சொல்ற நிலைமையில அவர் இருந்தா தானே சொல்லுவாரு. என்னக்கா சொல்றீங்க? உன் வீட்டுக்கார போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்கு. கல்யாண மண்டபத்துல நகை திருடிட்டான்னு போலீஸ் புடிச்சிட்டாங்க. என்னவோ ஆபீஸ்ல வேலை பாக்குறான்னு உன் புருஷனை பத்தி பெருமையா சொன்ன. எனக்கு தெரிஞ்சவங்க கல்யாணத்துக்கு போன அப்புறம் தான் உன் புருஷன் பாக்குற வேலை என்னன்னு தெரிஞ்சது. கல்யாண சமையல் வேலை தானே பாக்குறாரு. மேய்க்கிறது எருமையா இருந்தாலும் பேசுற பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல.